Yeah, hello aspirants. Yes, so shall we start the session? So இன்னைக்கு வந்து prelims level questions வந்து இன்னைக்கு செஷன்ல இருக்கு. So audio வந்து clear-ஆ இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க கமெண்ட்ல வந்து போட்டுருங்க. So we'll start the session and இன்னைக்கு வந்து நமக்கு maximum parajumbles related question தான் இருக்க போகுது. Okay, so you just let me know whether the audio is fine. Yes, எல்லாமே ஓகேயா அப்படின்றத மட்டும் சொல்லிடுங்க. Yeah, okay. ஸோ ஆடியோ கிளியராக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லேட்டாக வந்து உங்களுக்கு thumbnail கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் தென் செஷன் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம 1:30 வந்து நமக்கு செஷன்ஸ் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட செஷன் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் தேல் ஜாயின். எஸ், இல்லாட்டி அவங்க ரெக்கார்டட் வீடியோவாக பார்ப்பாங்க, அதனால் சொல்ல வந்தேன். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு யாராவது பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் லைக் லைவ்ன்றது இப்போ லேட்டாக போட்டதுனால லேட்டாக தெரிஞ்சிச்சு மேம், அதனால் வர முடியல அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி ask them to join. எஸ், ஓகே, சரி. ஸோ நான் வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கிளியரா? ஓகே, அஷ்மிதா, மோகனா, நீங்கள் ஞாபகம் வச்சு வந்திருக்கீங்க அப்படி தானே? ஏன்னா வந்து லேட்டாக தான் போட முடிஞ்சுது, அதனால தான் கேட்டேன். எங்கே யாருமே வரமாட்டிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ எப்படியும் நம்ம இன்றைக்கி செஷன் பார்த்துக்கலாம். ஸோ அன்றைக்கி 101 கொஷின் வரையும் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 101 வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அதோடைய அப்படியே ஃபாலோ அப் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ 102லேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இட்ஸ் கோட் பி பேராஜம்பிள்ஸ். ஓகே, மேக்ஸிமம் நான் வந்து டாபிக் ரிலேட்டடாக போயிட்டுருக்கேன், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் டன் வித் எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ், நியர்லி 60 கொஷின்ஸ் டன். ஸோ எப்படி மேம் அதை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் செஷன்ஸில் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செஷன் வந்து கொண்டு போயிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்துருங்க. அண்ட் இட் வாஸ் ஃபாலோட் பை சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பேராஜம்பிள்குள்ளே வந்துடுவோம். மேரத்தானில் தான் வந்து அந்த செஷனை நான் கொண்டு போயிருப்பேன். ஓகே, எஸ். ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். எஸ், ஓகே, ஸோ வீல் ஸ்டார்ட். ஸோ ஐ ஹவ் டிஸ்பிளேட் த பேராஜம்பிள் கொஷின். ஸோ கொஷினை வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ விஷ் தட் யூ கைஸ் சால்வ் இட் இன் த பிகினிங். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். ஸோ எவ்வளோ நேரம் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1:32 ஆகுது. ஐ வில் பி கிவிங் யூ 3 minutes டைம். எஸ், ஐ வாண்ட் த எக்ஸாக்ட் சீக்வன்ஸ். ஓகே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு அப்படியே அதோட ஆன்சரை மட்டும் குவிக்காக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ், ஸோ வீல் சி ஹூ இஸ் கிவிங் த ஃபர்ஸ்ட் லீட். த்ரீ மினிட்ஸ். சரி, நான் அதுக்குள்ளே ஏதாச்சும் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன், க்ளூஸ் மார்க் பண்ணுறேன். எஸ், இன்ட்ரடக்டரி ஸ்டேட்மெண்ட் அட்லீஸ்ட் போடுங்கயா. இன்ட்ரடக்டரி ஸ்டேட்மெண்ட் அட்லீஸ்ட் என்ன வரும் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம அப்படியே சால்வ் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அது கூட போட மாட்டோமா? அது போட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ணும்போது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். சரி, ஓகே, லெட் மீ சால்வ். இல்லை டைம் எடுத்துக்கிறீங்களோ? ரொம்ப டைம் எடுக்குதோ? சரி, நான் போடுறேன். ஓகே, ஸோ ஜீன் கிளாட் ஜங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹீஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் த யூரோப்பியன் கமிஷன். ஓகே, ஹேஸ் ரிப்போர்ட்டட்லி ஸ்டேட்டட் தட் யூரோப்பியன் யூனியன் இவங்க சொல்கிறது வந்து would react within a few days, okay, in response to any action taken to protect the US steel industry. Okay, ஸோ இந்த பர்சன் தான் வந்து யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, there is no pronoun given in the paragraph. ஓகே, அது ஒரு விஷயம். பட் எனி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எதுக்கு? டு ப்ரொடெக்ட் த யூஎஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. சரி, ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை வந்து இவங்க என்ன சொல்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஏன் அப்படின்றது ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். பி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் இன் இட்ஸ் லேட்டஸ்ட் யூனியன் பட்ஜெட்னு கொடுத்துருக்காங்க. அந்த இட்ஸ்ன்ற ப்ரொனவுன் ஏதோ ஒன்று சிங்குலராக இருக்க ஒரு விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் வாட் டஸ் இட் ரெஃபர் டு? ஓகே, ஸோ லேட்டஸ்ட் யூனியன் பட்ஜெட்டில் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ப்ரொபோஸ்ட் டு அட்மோஸ்ட் டபுள் இட்ஸ் இம்போர்ட். அப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட், ரைட்,
அதோட import duties வந்து on inter alia labor intensive sectors such as இந்த beauty aids பத்தி இருக்கிற அந்த products ன்னு சொல்றாங்க, watches, toys among others to 20% import duty. Okay, so next வந்து similarlyனா அதே மாதிரி ஒரு விஷயம் திருப்பி நடக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்திருக்கணும்ல. ஓகே, அப்போ இதுவும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வராது, இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வராது. ஏ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, a global tariff of at least 7.7% on all aluminum imports from all countries. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக சொல்ல all countries-ன்னு சொல்லியிருக்காங்க. has been endorsed. What do you mean by endorsed is it has been approved. ஓகே, ஸோ யாரோ ஒருத்தவங்க அதை endorse பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. the importோட தமிழ் அந்த இம்போர்ட். அப்போ நான் அது என்னன்னு நான் சொல்லியிருக்கணும். அப்போ டியும் எனக்கு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக வர வாய்ப்பு கிடையாது. கரெக்டா? ஸோ த இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஹாவ் பீன் மேட் அண்டர் த நேஷனல் செக்யூரிட்டி ப்ரொவிஷன் ஆஃப் யூஎஸ் ட்ரேட் லாஸ் அண்ட் ஆர் இன்டெண்டட் டு இன்க்ரீஸ். என்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, டொமெஸ்டிக் ப்ரொடக்ஷன். டொமெஸ்டிக் இஸ் நத்திங் பட் லோக்கலில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ரொடக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் யூஎஸ் ட்ரேட் லாஸ் என்ன பண்ணுதுன்னா ஆர் இன்டெண்டட் எதுக்குன்னா டு இன்க்ரீஸ் த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட்டு இ ஆப்ஷன் என்ன பேசுதுன்னா த யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். ஓகே, this something sounds like ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் ரீசென்ட்லி ரெக்கமெண்டட் a review of the policy on imports. ஓகே, இங்கே ஃபுல்லாகவே அவங்க பேசியிருக்கிறது இந்த இம்போர்ட்ஸ் பற்றி தான் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு பாலிசியை ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஆஃப் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டீலை பற்றி பேசியிருக்காங்க, இங்கே வந்து அலுமினியம் பற்றி பேசியிருக்காங்க. சரியா? அப்போ மைட் பி இ வந்து இன்ட்ரோடக்டரியாக வரலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. அங்கே எதுவும் ப்ரொனவுன்ஸும் இல்லாததுனால அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுகிறதுனால இ இன்ட்ரோடக்டரியாக எடுக்கலாம். Okay, and F statement, what does it describe na? It is a pronoun, so definitely it's not going to be introductory. அப்போ எனக்கு A இல்லனா E தான் introductory. இப்போ கூட நீங்க வந்து introductory statement என்ன வரும்னு சொல்லலாம். Okay, you have 6 statements here. Okay, so எது வந்து introductory வரலாம்னு யோசிக்கலாம். So இப்போ கூட உங்களோட ஆன்சர்ஸை நீங்க போடலாம். Okay, so it has suggested a global tariff of at least 24% on all steel imports from all countries. Okay, and a tariff of at least 53% from 12 countries including India. அப்போ அந்த all countries நான் சொல்லும் பொழுது 12 country அது கூட வந்து இந்தியாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ ஏ வந்து அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசும்பொழுது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் விஷயம் வந்தது. ஆனால் ஜென்ரலைஸ்டாக இருக்க ஸ்டேட்மெண்ட் ஐ வுட் சே இட் இஸ் இ. ஓகே, do you guys agree? ஓகே, எஸ் நோ ஏதாவது சொல்லாமே. ஓகே, இ வந்து இன்ட்ரோடக்டரின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்த உடனே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ரிவ்யூவை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த பாலிசி. எந்த பாலிசி மேலே? இம்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இ இன்ட்ரோடக்டரின்னு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு கீழே வர பாயிண்ட்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சி நம்ம சொல்கிறோம்ல, அந்த சிக்கு முன்னாடி சிமிலர்லி அ குளோபல் டாரிஃப்னு சொன்னால் இதே டாரிஃப் பற்றி ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா? எஸ், செக் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். எஸ், இதுக்கு முன்னாடி எதாவது சொல்லியிருக்காங்களான்னு சொல்லுங்கள். எந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க? மோகனப்பிரியா சொல்லுங்கள். அந்த டாரிஃப் பற்றி ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்டில் இருக்கணும்னு சொன்னால் எங்கே பேசியிருக்காங்க? தெர் இஸ் அ க்ளூ. நான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்களான்னு தான் நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் கிவ் யூ 30 seconds டைம். ஓகே, உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். நான் ஆக்சுவலி என்னுடைய இதை நான் மார்க் பண்ணுறதுக்காக போனேன். ஓகே, பட் தென் நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து யூஆர் ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட் வாட்ன்ட்டு முடிஞ்சிச்சு 30 seconds. ஓகே, சரி. ஸோ எஃப்ல வந்து தெர் இஸ் ஆல்ரெடி த வேர்ட் டாரிஃப் இஸ் கிவன். ஓகே, அப்போ குளோப், வெரி குட். ஓகே, எஃப்லேயும் கொடுத்துருக்காங்க, சிலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் சியில் சிமிலர்லின்னு ஒரு வேர்டு இருக்கா? அப்போ சிமிலர்லி அப்படின்னா இதே மாதிரி முன்னாடி நடந்திருக்கு, அது மாதிரியே பின்னாடியும் நடக்குது. அப்போ சிமிலர்லின்ற வேர்டுக்கு சியில் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடியும் அந்த ஆக்ஷன் நடந்திருக்கணும். அப்போ அதோட நம்ம இமீடியட் பேஸாக பண்ணும் பொழுது இதில் பேசியிருக்க விஷயம், சியில் பேசின விஷயமே எஃப்லேயும் நமக்கு இருக்கணும். கரெக்டாக? அப்போ அது நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் சே எஃப் அண்ட் சி ஆர் இம்மீடியட் பேர்ஸ்ன்னு நம்ம சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது அந்த எஃப் அண்ட் சி ஈக்கு அடுத்து வருமா அப்படின்றது நம்ம ஈ கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வி ஹாவ் ஏ, பி அண்ட் டி. ஓகே, நம்ம போஸ்ட் பண்ண வேண்டியது. இதில் ஏதாச்சும் கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள்.
In its latest union budget, the government of India has proposed to almost double its import duties. Okay, so double பண்ணோம் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் to 20%. Okay, 20% is the fixed amount. Okay, by 20% சொன்னால் முன்னாடி சொல்லியிருக்க ரேட்டுக்கு கூட 20% ஆட் பண்ணுற மாதிரி to 20% சொன்னால் இதுதான் வந்து ஃபைனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? ஓகே, ஸோ அப்போ என்ன ஆன்சர் நம்ம சொல்லலாம்னா, சரி இது இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஈக்கு பக்கத்தில் நான் எஃப்சி போடுறேன். சரியா? இங்கேயும் எஃப்சி போடுறேன், இங்கே எஃப்சி போடுறேன். ஓகே, அண்ட் இங்கே எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி வருது? 4 வருது. நான் ரீசனிங் மாதிரி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா 4 பாசிபிலிட்டி வருது. ஆனால் நான் இ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, சரி இ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் என்னுடைய பசில் மாதிரி இருக்கிற கொஷின். ஓகே, சரி ஒன் செகண்ட். இந்த எஃப் வந்து நமக்கு இங்கே வருது. தயவுசெய்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இருங்க, எரேஸ் பண்ணியே போட்டுருவோம் நமக்கு, ஏன்னா இல்லாட்டி ஏதாச்சும் தப்பாக இருப்போகுது. ஓகே, ஸோ I'll just erase here. சரி, வேறு எதையும் நம்ம எரேஸ் பண்ணிடல, கரெக்டாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ரைட்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதர் திங்ஸ். இப்போ ஏன்றதை வேர் டு வி சே? இந்த பர்சன் பிரசிடெண்ட்டாக இருக்கார்ல யூரோப்பியன் கமிஷனுக்கு, as reportedly வந்து ஸ்டேட் பண்ணியிருக்காரு யூரோப்பியன் யூனியன்னு சொல்லிட்டு இங்கே பேசியிருக்காங்க. எங்கேயாச்சும் யூனியன் பற்றி இருக்கா? would react within few days in response to any action taken to protect the US steel industry. ஓகே, இங்கே வந்து ஆல் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்டீல் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அலுமினியம் அண்ட் ஸ்டீலை பற்றி தான் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே த இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னோன்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட்டை பற்றி பேசியிருக்கணும். அப்போ அந்த இம்போர்ட்டுன்ற பாயிண்ட் எனக்கு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகே, வேறு எங்கே இருக்குது? இம்போர்ட் டியூட்டிஸை பற்றி எனக்கு இங்கே இருக்குது. அப்போ எனக்கு பி வந்து கன்க்ளூடிங்காக வர வாய்ப்பு கிடையாது. கரெக்டாக? பி எனக்கு கன்க்ளூடிங்காக வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்போது எனக்கு பி ஸ்டேட்மெண்ட்டில் இம்போர்ட்ஸ் இருக்குது, எஃப் ஸ்டேட்மெண்ட்லேயும் இம்போர்ட்ஸ் பற்றி இருக்குது, அண்ட் டி ஸ்டேட்மெண்ட்லேயும் இம்போர்ட்ஸ் பற்றி இருக்குது. இப்போது லெட்ஸ் ட்ரை டு கன்க்ளூட். இதோட ஃப்ரேஸ் எதாவது ரீஅரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எஸ், இதோட ஃப்ரேஸ் எதாவது ரீஅரேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஈக்கு தொடர்ந்தே எனக்கு எஃப்சி வருமா? இ வந்து எனக்கு சொல்லியிருக்கிறது ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இட், ஓகே இது ஒரு க்ளூ இல்லை, இட் ஹேஸ் சஜஸ்டட். ஓகே, ஸோ வி கேன் சே தட் இம்மீடியட்லி ஆஃப்டர் இ வி கேன் சே எஃப். ஏன்னா எனக்கு எது க்ளூனா இந்த இட் எது சஜஸ்ட் பண்ணியிருக்கு? குளோபல் டாரிஃப்னு சொன்னால் இந்த டிபார்ட்மெண்ட் பேசியிருக்காங்களே அவங்க தானே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து அட்லீஸ்ட் 24% ஆன் ஸ்டீல் இம்போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ நான் அது இம்மீடியட் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், கேப் எனக்கு தேவையே இல்லை. ஓகே, ஆனால் இந்த இட்டுன்றது எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்லாமல் வேறு எதையோ சொல்லியிருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த டவுட் வந்திருக்கும். சடனாக ஐ கேனாட் இன்க்ளூட் ஏ பிட்வீன் இ அண்ட் எஃப். ஓகே, அதெல்லாம் இருக்குது. அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போயிடும். ஓகே, அப்போ எனக்கு இங்கே தான் ஏதோ வந்து ஸ்டேட்மெண்ட் வரணும். ஓகே, சரி, ஸோ இங்கே ஒரு லைன் நம்ம போட விட்டுட்டோம். ஓகே, இப்போ நம்ம பி எங்கே போடலாம், தென் டி எங்கே போடலாம், ஏ எங்கே போடலாம்? ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய கன்ஃபியூஷன். இப்போது பி அண்ட் டி டாக்ஸ் அபவுட் இம்போர்ட்ஸ். அப்போ இந்த இடத்துலேயே நமக்கு பி அண்ட் டி வரணும், ஏ இங்கே நமக்கு முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அது கடைசியில் வந்து ரெஸ்பான்ஸ் டு எனி ஆக்ஷன் டேக்கன் டு ப்ரொடெக்ட் த யூஎஸ் ஸ்டீல்ன்ற மாதிரி இருக்கிறனால நான் அதை கன்க்ளூடிங்கில் போட்டுட்டேன். இப்போ இங்கே வந்து எனக்கு பிடியா ஒரு டிபியா அது மட்டும்தான் ஐ ஷுட் கன்க்ளூட். டிபியா இல்லை பிடியா, இதில் நமக்கு முடியும் பொழுது இது சொல்லுதான்னு பாருங்களேன். அண்ட் இட்ஸ் லேட்டஸ்ட் யூனியன் பட்ஜெட். அப்போ இட்ஸ்ன்றது ரெஃபர்ஸ் டு வாட்? இஃப் ஐ புட் இட் இயர், இங்கே நான் பி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சி எனக்கு சிமிலர்லி a global tariff of at least 7.7% on all aluminum imports from all countries has been endorsed. Okay, endorsed in its latest union budget. The government of India has proposed சொல்லலாம், the import restrictions have been made under the national security provision of US trade. இது சம்திங் ஜென்ரலாக இருக்குல்ல. ஓகே, ஸோ என்னை பொறுத்தவரை வாட் இஸ் த ரைட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஸோ யாருக்காச்சும் இந்த ஆர்டர் வந்ததா? நான் இங்கே எழுதுனேன், மைட் பி இல் பி கிளியர் ஐ திங்க். ஸோ இஎஃப்சி பிடி அதுக்கப்புறம் ஏ வரும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கரெக்டாக பாருங்கள். இல்லைனா இந்த பிஏ நம்ம இங்கே போடலை, அந்த இட்ஸ்ன்றது
இந்த யூரோப்பியன் கமிஷன் எடுத்திருக்க முடிவுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்படி வந்திருக்கும் EFC DA கடைசியா B. Which one is right? What is your answer? யாராவது சீக்வென்ஸ் போட முடியுமா? உங்களோட சீக்வென்ஸ் என்ன வந்தது மேம்? எனக்கு இந்த மாதிரி தான் வருது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? மோகன பிரியா, எஸ். People are watching but I don't know why you guys don't comment. நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் பேராஜம்பிள்ஸே வரும். எனக்கு இப்படி வந்துச்சு மேம் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அது என்னன்னு சரி பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே, நான் இப்போது இந்த யூனியன் பட்ஜெட்டை பற்றி சொன்ன பிறகு த இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஹேவ் பீன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ ஐ கோ வித் திஸ். இதை விட இது வந்து இட் இஸ் பெட்டர். எஸ், சரி. ஸோ ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். மேரத்தான்லேயும் இதே தான் பண்ணீங்கயா? வாயே திறக்கவே மாட்டேங்கிறீங்க. If you don't speak, you cannot reach to the destined place. புரியுதா? ஏன்னா நம்ம பேசல அப்படின்னு சொன்னால் டவுட்டே கேட்க முடியாது. அதனால் சொல்ல வரேன். ஓகே, சரி. இதான் நம்மளோட சீக்வென்ஸ். இதை வச்சு வந்து கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பி லாஸ்ட் தான். எப்பா ஜீலஸ், ஜீலோட இருக்கீங்களாயா? ஜீல்னா என்னன்னு தெரியுமா? நைஸ் நேம். யூ நோ வாட் யூ மீன் பை ஜீல்? வைராக்கியம், அதானே ஜீல். ஓகே, அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட பேசணும். உங்கள் பேரை நான் மறக்க மாட்டேன். ஜீலஸ். ஓகே, ஸோ கன்சிடரிங் த ஸ்டேட்மெண்ட் E, the US Department of Commerce has recently recommended a review of the policy on imports of steel, aluminum, okay, as the first which one among the following becomes the last sentence to make the paragraph coherent? Okay, so what will be the answer? Answer என்ன வரும்? கரெக்டா? ஃபஸ்ட்டு எனக்கு ஈயாக இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? சென்டென்ஸ் ஆஃப் த பேராகிராஃப். தென் விச் ஒன் அமங் த ஃபாலோயிங் பிகம்ஸ் த லாஸ்ட் சென்டென்ஸ் டு மேக் த பேராகிராஃப் கோஹெரண்ட். எனக்கு ஃபஸ்ட்டாக இருந்தா அப்போ எனக்கு பி தான் கடைசியாக இருக்கும். ஆனால் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண ஏவும் கொடுத்துருக்கான். ஓகே, சரி. நான் இதில் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். எஸ், ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு பி, அதாவது ஆப்ஷன் சி, பட் ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இஃப் த ஸ்டேட்மெண்ட் E, US, அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம படித்தது, இஸ் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் த பேராகிராஃப். எல்லாத்துலேயும் அதை சொல்லியிருக்கானா அது ஃபிக்ஸ்டு. ஓகே, அது தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டினை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. அதை தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டானா நம்ம எதுக்கு அதை இன்ட்ரோடக்டரி பேரை தேடுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். எஸ், ஓகே. இஸ் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் த பேராகிராஃப், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கோஹெரண்ட்லி ரிலேட் டு த பேராகிராஃப் ஆஃப்டர் த ரீஅரேஞ்ச்மெண்ட். சூப்பர், நல்ல கொஸ்டினில். எது வந்து செட்டே ஆகாதுன்னு கேட்குறாங்க. எது செட்டே ஆகாது அப்படின்னா நமக்கு டவுட் கிரியேட் பண்ணது இந்த யூனியன் பட்ஜெட் தான் என்னை பொறுத்த வரலையும். ஓகே, வேறு ஏதாச்சும் இருந்தா இது பாருங்கள். ஏ பாருங்கள். ஓகே, இது வந்து விதின், ஓகே, ரெஸ்பான்ஸ் டு எனி ஆக்ஷன் டு ப்ரொடெக்ட். இல்லை, இது ரிலவெண்ட்டு தான். இதில் வந்து நமக்கு லேபர் இன்டென்சிவ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியா பற்றிலாம் சொல்ல, ஆல் கண்ட்ரீஸ் தான் பேசியிருந்தாங்க. இன் இட்ஸ் லேட்டஸ்ட் யூனியன் பட்ஜெட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா has proposed to almost double its import duties on some alia labor intensive sectors. என்னெல்லாம்? பியூட்டி எய்ட்ஸ், வாட்சஸ். எனக்கு இதுதான் ஏதோ irrelevant-ஆக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஐ வுட் சே ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். பிஏ என்னால் எங்கேயும் செட் பண்ண முடியாமல் நான் தவிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் பிஏ வந்து கோஹெரண்ட், அதாவது லாஜிக்கல் மீனிங் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? ஆஃப்டர் த ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 104 என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஷுட் கான்சிக்யூட்டிவ்லி ஃபாலோ எஃப். எஃப்க்கு அடுத்தபடி நம்ம என்ன போட்டோம்? டி தானே போட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க. எஃப்க்கு அடுத்தபடி சி போட்டோமா? என்ன போட்டோம்? சாரி, எஃப்க்கு அடுத்தபடி நம்ம சி போட்டோம். அப்போது கான்சிக்யூட்டிவாக வர்றது நமக்கு சி ஆப்ஷன் தான். 104க்கு சியா? உங்களுக்கு என்ன வருது? ஜீலஸ் கரெக்டு. பி தான் வருது. கரெக்டு. மோகனப்பிரியா, இதுக்கு சொல்லுங்கள். 104க்கு என்ன ஆன்சர் வருது? எனக்கு வந்து எஃப்க்கு அடுத்து நம்ம இமீடியட் பேரா சி தான் போட்டோம். ஏன்னா வந்து ரெண்டுத்துலையும் டாரிஃப் பற்றி பேசியிருந்தாங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இட் இஸ் லிட்டில் ட்ரிக்கி. எப்போவுமே கேட்குற மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு கேட்கல. ஓகே, which is the fourth statement of the paragraph? So what was the sequence? We have to see the sequence. Fourth sentence na எனக்கு D வருது. Option D is the right answer. Okay தானே? Option D is the right answer. நான் போட்ட sequence உங்க எல்லாருக்குமே செட் ஆச்சு தானே? Option D is the right answer. Okay.
104க்கு C எப்படி வரும் நம்ம E F C அதுக்கப்புறம் D போட்டுறணும் மோகனப்பிரியா அப்போ 4க்கா ஓகே நம்பர் பார்க்கல இது 105க்கு D ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க சீக்வென்ஸு இங்கே கண்டுபிடிங்க வாட் இஸ் த கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் த பேராகிராஃப் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் நம்மள காணவே காணும் ஓகே ஸோ வி ஹேவ் ஃபிக்ஸ்ட் இட் ஸோ அதனால் இது வராது இல்லை அப்போ நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் எடுப்போம் Consider the statement E இது as first statement of the paragraph. Choose the correct sequence of the paragraph. Yes. So we have it till F, right? So paragraph. But வெறும் 4 தான் கொடுத்துருக்காங்க. E fixed இருக்குன்னு சொன்னா எது வரும் இதுதான் வருமா ஆமா E F ஓகே அதாவது Bன்றது it is irrelevant. Okay. அப்போ இதான் நம்மளுது கரெக்ட் wow okay yes so D is the right option கொஞ்சம் அதை செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா E ஃபிக்ஸ்டாக வச்சுட்டோன்னா 5 ஆப்ஷன் தானே கொடுத்துருக்காங்க அப்போ 5ல் போய் E வராமல் தானே வரணுன்ட்டு நான் எலிமினேட் பண்ணிட்டேன் ஓகே E ஃபிக்ஸ்டுனாலே நம்ம இதெல்லாம் வராது ஓகே அப்போ B irrelevant-ஆக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இதை எடுத்துக்கலாம் சூப்பர் அப்போ நல்ல வேளை நம்ம B-யை தள்ளணும் கடைசியில் ஓகே சரி நெக்ஸ்ட் ஒன் போகலாமா ஓகே ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் இது அதை விட பயங்கர ஈஸியான ஒரு கொஷின் ஓகே ஸோ ஐ விஷ் யூ கைஸ் ஆன்சர் இது தெரியாமல் பென் மார்க் பட்டிருக்கு அடுத்த கொஷின் போயிடுச்சா எஸ் ஸோ பேராஜம்பிள்ஸ் வந்தாலே நீ எக்ஸாமில் பயப்படவே கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னால் வி ஹேவ் டு டூ ஓகே திஸ் இஸ் சம்திங் வெரி ஈஸி யார் இப்போ லீட் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் இதான் மேம் அப்படின்னு யாரா சொல்வீங்களா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுங்க which is the introductory statement ஓகே நூக் குட் அதாவது இவங்கெல்லாம் மட்டும்தான் ஏன் கமெண்ட் பண்ணுவாங்க நூப் கமெண்ட் பண்ணாங்க மோகனப்பிரியா கமெண்ட் பண்ணாங்க இப்போ தான் ஜீல் வந்திருக்காரு ஓகே வந்திருக்காரா அந்தல வந்திருக்காங்க ஐ திங்க் ஃபீமேல் நினைக்கிறேன் இக்க பார்த்தா அப்படிதான் இருக்குது சரி ஸோ லைக் காந்திஸ் மந்த்ரா ஆஃப் ஸ்வராஜ்யா ஓகே மோடி has turned Swachh Bharat okay into a mass movement a Jan Adolon that you cannot quarrel with whatever your political stripe okay the smartest thing Prime Minister Narendra Modi did was to hitch the Swachh Bharat mission to aura of Mahatma Gandhi okay chari so Modi has also been a constant communicator இருந்திருக்காரு okay இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா okay so why B you have considered as the first statement அதுவும் எனக்கு கொஞ்சம் போடுங்களேன் மேம் நான் இந்த ரீசனுக்காக தான் நான் பிஏ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது மீனிங் வச்சுருந்தீங்கன்னா போடுங்க ஓகே ரீசன் பிஹைண்ட் யூசிங் இட் ஓகே ஸோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா பாக்கி இருக்கிறத நீங்கள் அப்படியே பேர் பண்ணிட்டே வந்துடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் Modi has also been a constant communicator about Swachh Bharat in his speeches. Okay, so from its official launch at Rajghat, Gandhi enna pannirukkaru appdin sonna on Gandhi Jayanti 2014 the Clean India message has been omnipresent and relentless ah irundirukku appdin solranga. Okay, Gandhi spoke and wrote prolifically using his magazines okay proliferate ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அவங்க எழுதுகிற விதத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லலாம்ல ஓகே இட்ஸ் அன் adverb ஓகே அவங்க ஆக்ஷனை பற்றி தான் பேசுகிறாங்க ஓகே
So he also has the power of social media and Swachh Bharat app. So you can take pictures of dirt and garbage that are spatially tagged and hopefully cleaned up. Okay, சரி ரொம்ப ஈஸி பேராகிராஃபாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஹீன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இட்ஸ்ன்னு வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. மோடின்ற பேர் ஃபுல் நேம் நமக்கு சென்டென்ஸில் இருக்கும் பொழுது இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் காந்தின்றதும் பாதி பேர் தான் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்களா, மகாத்மா காந்தி இருக்கே, அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போது பிஆ ஏஆ இதில் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து நூக் வந்து பீன் போட்டிருந்தாரு, ஏன் ஏ போடல அப்படின்றது ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். லைக் காந்திஸ் மந்த்ரா பற்றி பேசியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, ஸோ இட் cannot be first. So B is the first statement. As he said, it is right. Okay, so other statements, any other clues? Okay, so இப்போ வந்து ஒரு சின்ன lift for Swachh Bharat to aura of Mahatma Gandhi. Aura is something which is special, ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டியாக இருக்க ஒரு விஷயம், ரைட்? ஸோ இதுக்கு வந்து ஒரு லிஃப்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது நம்ம இதை சொல்ல முடியும். ஓகே, கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, சரி, இப்போது உங்களுடைய ஆன்சர் ஃபுல் சீக்வன்ஸ் போடுங்க. உங்களுடைய இது எனக்கு காமிக்கலையே. ஓகே, சரி, ஸோ நான் சீக்வன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். யூ ஜஸ்ட் செக் வெதர் வாட் எவர் யூ ஹவ் கிவன் இஸ் ரைட் ஆர் வாட். ஓகே, எஸ். ஸோ பேரிங் போட்டிங்களா? பிடி போட்டிருக்கீங்களா? ஓகே, சரி. பியும் டியும் ஏன் பேருன்றது, எதனால அது பேர் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? B and D, why it is a pair? Okay, so நம்ம பார்க்கலாம். The smartest thing Prime Minister Narendra Modi did was to hitch the Swachh Bharat mission to the aura of Mahatma Gandhi. ஏன்னா ரெண்டு விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஃப்ரம் இட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எதுலேருந்து? அஃபிஷியல் லான்ச் அட் ராஜ்காட். எதை லான்ச் பண்ணியிருக்காங்க? இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆன் காந்தி ஜெயந்தி 2014, the clean India message has been omnipresent and relentless. Okay, something which is not seen but we believe, right? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இந்த இட்ஸ் அஃபிஷியல் லான்ச், அப்போ இட்ஸ்ன்னு சொன்னால் இதை தானே சொல்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க பேராகிராஃபில் இருக்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறோம். சரி, ஓகே, அதனால் இருக்குமோ பிடி, அந்த ரீசனுக்காக சொன்னீங்களா? ஓகே, இப்போ ஹீ ஆல்சோ ஸ்போக்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. அப்போ ஈயும் எஃப்பும் பேரான்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போது பிடி பேர் பண்ணது 100% ரைட்டு. ஏன் அப்படி சொன்னேன்னா, இந்த இட்ஸ்ன்னு வர்றதுனால, அந்த இட்ஸ் வந்து பியை பற்றி பேசுகிறதுனால பிடி பேர், ஐ அக்ரி டு இட். ஓகே, பட் இங்கே பேசியிருக்கிறது, இங்கே வந்து மோடி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலையும் வந்து மோடின்னு பேசியிருக்காங்க. இங்கே ஹேஸ் ஆல்சோ பீன், அப்போ இங்கே ஹேஸ் டர்ன் த ஸ்வச் பாரத்னு இருக்குது. இதுவும் வந்து ஒரு அடிஷன். சி, ஆல்சோன்ற வேர்டோட மீனிங் என்னென்னா ஒரு அடிஷன். இப்போ இங்கே வந்து ஹீ ஆல்சோ has the power of social media and a Swachh Bharat app, so you can take pictures of இந்த விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க ரெண்டுமே ஹீ தான், மோடியும் ஹீ தான், காந்தியும் நம்ம ஹீ தான் சொல்லணும். இப்போ இந்த ஹீன்றது யாரை ரெஃபர் பண்ணுது? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எஃப் வந்து நான் எதோட பேர் பண்ணலான்னு கரெக்டாக எடுத்திங்கன்னா சொல்லிடலாம். ஓகே, ஆல்சோ பீன் அ கான்ஸ்டன்ட் கம்யூனிகேட்டராக இருந்திருக்காரு about the Swachh Bharat in his speeches. ஓகே, has also been. அப்போ மோடி இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயத்தை தான் சிக்கு முன்னாடி நம்மளால் சொல்ல முடியும். அப்போ நம்ம எந்த பாயிண்ட்டை சொல்ல முடியும்? அண்ட் ரோட் ஓகே, ரைட்டர் மாதிரி இருந்தாரு. யூஸிங் மேகசின்ஸ், நவஜீவன், அப்புறம் ஹரிஞ்சன், அதுக்கப்புறம் யங் இண்டியா. ஓகே, போஸ்ட் கார்ட்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் டெலகிராம்ஸ். ஓகே, ஆல்சோ பீன். ஓகே, இதெல்லாம் இவர் பண்ணியிருக்காரு, இவரும் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்களோ? he refers to மோடி. அப்போது he refers to மோடி அப்படின்னு சொன்னால் எனக்கு சிக்கு அப்புறம் எஃப் வரும்ன்றீங்களா? சிக்கு அப்புறமா எஃப் வருமா? கரெக்டா? ஏன்னா வேற எங்கேயும் மோடி பற்றி இல்லையே. ஏன்னா வந்து இந்த இடத்துல பாருங்களேன், அண்ட் ஸ்வச் பாரத் ஆப்பு. சூப்பர், இந்த பாயிண்ட்டை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணலாம்ல. அப்போது எனக்கு சியில் தான் வந்து ஹேஸ் ஆல்சோ பீன் ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் வேறு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு மோடியை ரிலேட் பண்ண மாதிரி இன்னொரு பாயிண்ட் எங்கே பேசுகிறாங்க? எங்கேயும் பேசல. அப்போ சிஎஃப் பேர் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து மோடியோட பாயிண்ட்டை பற்றி இருக்குது. இப்போ நம்ம காந்தியோட பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி போகலாம்.
பிடி செட் பண்ணிட்டோம். இப்போ 1 2 3 4 இப்போ வந்துச்சுன்னா ஒன்று சிஎஃப் இங்கே வரும், இல்லை சிஎஃப் இங்கே வரும், இல்லை சிஎஃப் இங்கே வரும். 3 பாசிபிலிட்டி தானே. இப்போ கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள் கரெக்டான ஆர்டர். எஸ். ஸோ நமக்கு பிரிஞ்சு வருமா அப்படின்றத மட்டும் பாருங்கள். நம்ம போடாமல் இருக்கிற ஏவும் ஈயும் பிரிஞ்சு வருமா, ரெண்டுமே காந்தி பற்றி தான் இருக்குது. லைக் காந்திஸ் மந்த்ரா, லைக் காந்திஸ் மந்த்ரா பற்றி சொல்கிறாங்கன்னா அதை மாதிரின்னும் போது அதுக்கு முன்னாடி மோடி சொல்லியிருக்க விஷயத்த சொல்லிட்டு தான் நம்ம மந்த்ரா பற்றி பேச முடியும், அப்படி தானே? எஸ், யோர் ரிப்ளை சிஎஃப் பேர். அது நான் போட்டுட்டேன், சிஎஃப் பேர் போட்டுட்டேன் நிவேதா. ஓகே, எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு சொன்னால் இந்த ஏவும் ஈயும் நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு மட்டும் யாராவது சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா டீன்ற பாயிண்ட் வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் இந்த க்ளீன் இண்டியா பற்றி பேசியிருக்கு. அப்போ நான் இமீடியட்டாக நான் வந்து மோடி பற்றி பேசிடுவேனா இல்லாட்டி காந்தி பற்றி பேசுவேனா அப்படின்றத எனக்கு வேணும். எனி ஜஸ்டிஃபிகேஷன் தட் யூ ஹேவ். ஏ வருமா? ஏ எங்கே வரும்? இங்கே வருமா? இது இன்னொரு விதமாக கூட பார்க்கலாம்ல. எனக்கு ஃபைனலைஸ் ஸ்டேட்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. எனக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக வராது. எனக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக வருமா? தட் கேனாட் குவாரல் வித் வாட் எவர் யுவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரைப். ஓகே, அப்போ எனக்கு கன்க்ளூடிங்காக வந்து எஃப் வருமானு பாருங்கள். He also has the power of social media and Swachh Bharat, and so you can take pictures. Okay, clean up. Okay, clean up. இது எனக்கு கன்க்ளூடிங்காக வர வாய்ப்புகள் இருக்குல்ல. ஓகே, எஃப் வந்து கன்க்ளூடிங்காக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இன்னொன்று ஏவும் ஈயும் பிரிஞ்சு வராது, கிட்டவே வந்துடும். அப்போ எனக்கு பிரிஞ்சு வர இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் தூக்கிடுவேன். எனக்கு கன்க்ளூடிங்காக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ஸ்போக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இட் கம்ஸ் இன் பிட்வீன். அப்போ எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போது ஏஇயா இல்லை இஏவா, இதில் தான் we have to finalize. ஏஇயா இல்லை இஏவா? எஸ், குயிக்காக சொல்லுங்கள் இதுக்கான ஆன்சர். ஏஇயா இஏவா? ஓகே, ஸோ லெட் மீ ரீட் இட். இங்கே என்ன பேசியிருக்காங்கன்னா லைக் காந்திஸ் மந்த்ரா ஆஃப் ஸ்வராஜ்யா, மோடி ஹேஸ் டர்ன் ஸ்வச் பாரத் இன்டு அ மாஸ் மூவ்மெண்ட். ஓகே, அண்ட் இட் டுக் வாட் எவர் யுவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரைப். காந்தி ஸ்போக் அண்ட் ரோட் ப்ராலிஃபிக்கலி யூஸிங் ஹிஸ் மேகசின்ஸ். இந்த விஷயம்லாம் எழுதியிருக்காரு. மோடி ஆல்சோ பீன் அ கான்ஸ்டன்ட் கம்யூனிகேட்டர் பேசுகிறதுல. ஓகே, ஏன்னா வந்து இவர் நிறைய எழுதியிருக்காரு, நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது மோடியும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கம்யூனிகேட்டராக இருந்திருக்காரு. ஸ்வச் பாரத் இன் இட்ஸ் ஸ்பீச்சஸில் இருந்திருக்காரு. அப்புறம் ஈ ஆல்சோ ஹேஸ் த பவர் ஆஃப் சோஷியல் மீடியாவும் அவருக்கு இருந்திருக்கு. போட்டு விடுவாங்களா அப்போது எதுலனா, ஐ மீன் ட்விட்டர் அந்த மாதிரிலாம் போடுவாங்கள்ல. அண்ட் ஸ்வச் பாரத் ஆப், ஸோ யூ கேன் டேக் பிக்சர்ஸ், அதெல்லாம் வந்து எடுத்து போடலாம். எஸ், அப்போது பேர் என்னன்னா ஏஇ. ஓகே, ஏஇ வந்து பேருன்னு சொல்கிறத விட ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. அடுத்தடுத்தா நம்ம ஸ்டேட்மெண்ட் போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டும் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அந்த சிஎஃப் நான் என்னால் நடுவில் பிளேஸ் பண்ண முடியல. எஃப்சிஏவா? சியும் எஃப்பும் தாயா பேரு. ஃபர்ஸ்ட் சி வரணும், அதுக்கப்புறம் தான் எஃப் வரும். எஃப் சி கிடையாது. ஓகே, அந்த ஆர்டர் வராது. எஃப்சிஏன்னு வரவே வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஓகே. ஆனால் வந்து நீங்கள் காந்தி இந்த மாதிரி இருக்காரு, இந்த யங் இந்தியா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது மோடி ஹஸ் ஆல்சோ பீன் அ கான்ஸ்டன்ட் கம்யூனிகேட்டர்னு அவரை பற்றியும் சொல்லியிருக்காங்க. நான் என்ன யோசிச்சேன்னா காந்தி பற்றி தனியாக மோடி பற்றி தனியாக அப்படின்னு எடுக்கும்பொழுது இந்த ஏஇ எப்படி ரிலேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். சிஎஃப் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது என்னால் கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். Okay, so I would say that this will be the right answer. Yes, ஸோ எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்து ஜஸ்டிஃபைங்காக இருக்கா இல்லாட்டி இல்லை மேம் எனக்கு வந்து இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ யாராவது வந்து லைவுக்கு அப்புறமா பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எதனால் வருது, எந்த பாயிண்டில் என்ன விஷயம், அதாவது ப்ரொனவுன்ஸ் எதாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் மட்டும் செக் பண்ணி சொல்லுங்கள். சரியா? செக் பண்ணி அந்த பாயிண்ட்னால எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, எஸ், வீல் மூவ் டு த நெக்ஸ்ட் பேராஜம்பிள். ஸோ இந்த பேராஜம்பிள் சால்வ் பண்ணுங்கள். நீ பேராஜம்பிளுடைய என்ன சொல்கிறது ட்ரீட்டு தான். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் ஃபுல்லி பேராஜம்பிள் செஷன். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பேராஜம்பிளை கண்டினியூஸாக பாருங்கள். இது டப்புன்னு சொல்லலாம் போலையா?
சில நீங்கள் சொல்கிறது வந்து 121லேருந்து 116க்குள்ளே இருக்கிறதுக்கா EA பேருன்னு சொல்கிறீங்க. சரி நான் பார்க்குறேன். இப்போது துர்கா ஹர் ஷீ ஓகே இங்கே வேறு எதாவது ஹர் ஷீ அப்போது ஏதோ ஒரு கேர்ள் பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே வேறு என்ன விஷயங்கள் எனக்கு இருக்குது. தேர் ஏதோ ப்ளூரலான விஷயமும் இருக்கணும். ஓகே ஷீ ஓகே ஹர் ஓகே ஷீ ஓகே ஹர் செல்ஃப். அப்போ ஃபுல்லாக வந்து நமக்கு ஃபீமேல் கேரக்டரை பற்றி தான் இருக்குது அண்ட் ஒரே ஒரு பேர் தான் நமக்கு இருக்குது. ஓகே சரி இப்போது தான் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரடக்டரியாக வரும். ஏன்னா அந்த பொண்ணுடைய பேரை நம்ம சொல்லாமல் அந்த பர்சனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா இஃப் இட் இஸ் கிவன் இல்லை சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேரே கொடுக்காம ஷீன் வச்சே அவங்களுக்கு பேராஜம்பிள் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரியா ஓகே இப்போது துர்கா வந்து ஸ்பெண்ட் மோர் தென் half her adult life battling mental illness. ஓகே நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே செகண்ட் பேராஜம்பிள் பேசுகிறீங்களோ ஜீல். ஓகே அது நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குன்னா அதை நான் திருப்பி சால்வ் பண்ணுறேன். சரியா ஓகே ஸோ இங்கே பாருங்கள் துர்கா பற்றி இங்கே இருக்கா. இதை ஃபாலோ பண்ணி என்ன சென்டென்ஸ் சொல்லலாம். She however felt like a burden and experienced a sense of alienation. What do you mean by alienation? Alienation-னா என்ன அர்த்தம்? இப்போ கான்டெக்ஸ்டே நமக்கு நெகட்டிவாக இருக்குது. அப்போ alienation-னா என்னவா இருக்கும்? Try to predict. Okay இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்களேன். Disheartenedly by seemingly inadequate standards of responsiveness. Okay disheartenedனாலே நெகட்டிவ். inadequateனா ஒரு விஷயம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். standards of responsiveness on emotional and இருக்கா pragmatic needsனா எமோஷ்னலாக இருக்கிற விஷயங்கள் மாதிரியே இருக்கிற ஒரு நீட்ஸ். ஓகே சம்திங் விச் இஸ் லைக் ஃபிசிக்கலாக நமக்கு தேவையானதாக கூட இருக்கலாம். நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தேவையை பற்றி பேசுகிறாங்க which is inadequate. ஓகே she felt let down by her family. ஃபேமிலியில் எல்லாரும் வந்து லைக் abandon பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த லெட் டவுன்ன்ற வேர்டுக்கு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். கைவிடப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ இந்த கான்டெக்ஸ்டே நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே போட்டிங்களாயா. ஓகே EABCDF சூப்பர் நியூக் நம்ம பார்க்குறோம். ஓகே சரி determined to die rather than live a life bereftனா அந்த விரத்தியில் இருக்கிற விஷயம். ஓகே லைஃப் bereft of the joy of mutually valued relationships or dignity of self-reliance. She set herself alight undaunted by the finality of her decision. ஓகே இன்னமும் decision எடுத்திருக்காங்க. ஓகே சரி இப்போது as Nuke said we'll just see. ஓகே ஈக்கு அப்புறமா எனக்கு ஏ வரும்னு சொல்லிருக்காரு. driven by allegiance towards her children she seemed committed to recovery following her first breakdown. எடுத்த உடனே எப்படி ஏ சொல்லுவீங்க? இந்த இடத்துல வந்து சம்திங் விச் இஸ் லைக் seemed committed to recoveryன்னு இருக்காங்க. இங்கே வந்து ஏதோ பாசிட்டிவாக இந்த பேசேஜ் இருக்குது. சரியா இங்கே she however felt like a burden. ஓகே and experience a sense of alienation அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே இப்போது ஹவெவர்ன்ற வேர்டு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவான விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணுமா? புரியுதா? ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த வேர்டை டிசைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹர் டாட்டர்ஸ் வந்து நவ் மேரிட். அப்போது வந்து இந்த சில்ட்ரன் இருக்காங்களே அது டாட்டர்ஸு ரிமைன்ட் அன்வேவரிங் இன் தேர் சப்போர்ட். அப்போ தேர் வந்து ரெஃபர்ஸ் டு சில்ட்ரன். அப்போ சில்ட்ரன் சொன்ன பிறகு தான் நான் இந்த தேர் சொல்லணும். அதாவது சி நான் சொல்கிறது வந்து ஏக்கு கீழே தான் நான் எங்கேயோ சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே ஏக்கு கீழே தான் எனக்கு சி வரணும். அப்போ இமீடியட் பேஸாக இருக்கலாம் ஆனால் ஏக்கு கீழே எங்கே வேணாலும் இருக்கலாம்னு நான் சொல்லுவேன். சரியா அடுத்து disheartened by seemingly inadequate standards responsiveness on emotional pragmatic need she felt let down by her family. நெகட்டிவாக இருக்கா? ஓகே ஸோ determined to die rather than live life bereft. ஓகே ஸோ relationship dignity and self-reliance she set herself alight undaunted by the finality of her decision. ஃபைனல் டெசிஷனை தான் அப்படி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நவுன் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா நீங்கள் போட்டிருக்க எஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து டிஎஃபோடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த இடத்துல ஓகே அதாவது எஃப் வந்து ஓகே எஃப் யூ கேன் ஃபிக்ஸ் இட் அஸ் லாஸ்ட்டு.
F ஓகே. இந்த her daughters Cக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் C வருது அப்படின்னு சொன்னேன். இதுக்கு நடுவில் நான் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் போட முடியுமானா போட முடியாது. அப்போ இங்கே ஏசி நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன், இல்லை ஏசி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன், இல்லை ஏசி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே எஃப், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எஃப், இங்கே இ வரலாம், இங்கே இ வரலாம். இப்போது நான் போட வேண்டிய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்றும் இல்லை, 2 இருக்குது. பியும் இருக்குது, தென் டியும் இருக்குது. சரியா? சரி, அப்போது வந்து பீன்றது she ever felt like burden. ஓகே, பிக்கு அடுத்த இடத்துல வந்து இங்கே சி சொல்லலாம்ல. இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கயா? ஓகே, இது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. இங்கே பி போட்டு பாருங்கள். ஏன்னா ஏசி அதை தாண்டி தான் நமக்கு பி வரும். ஏன்னா she however felt like burden சொல்லும் பொழுது பி. இப்போ இங்கே பி போட்டிங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு நமக்கு லெஃப்ட் அவுட்டாக இருக்கிற டி போட முடியாது. ஓகே, எடுத்த உடனே சொல்ல முடியாது. அப்போ இந்த பாயிண்ட் போயிடுதா? அடுத்து இந்த இடம் பாருங்கள், ஏபி. ஓகே, அதை தான் நான் சொல்கிறேன். ஏபி ஸ்வாப் ஆகுமா? ஏ வந்து சிக்கு மேலே தான் வரணும், ஏபி ஸ்வாப் ஆகாது. நீங்கள் ஏபி ஸ்வாப் ஆச்சுன்னா அந்த மாதிரி சொல்கிறீங்களா? இ வந்து பியோட அதுக்கப்புறம் ஏசி டிஎஃப் வரும், இந்த மாதிரி சொல்கிறீங்களா? No, F is the concluding statement. That is right. Okay. அதாவது இந்த C, இந்த DFும் கரெக்டாக இருக்குது, EBயும் கரெக்டாக இருக்குது. சரியா? EB கிடையாது, EA கரெக்டாக இருக்குது. இங்கே இருக்குது பாருங்க, இது கரெக்டாக இருக்குது. இந்த BC மட்டும் எனக்கு வந்து லைட்டாக டவுட்டாக இருக்குது. ஏன்னா பீன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து சிக்கு முன்னாடி வருமா? She ever felt like a burden and experienced a sense of alienation கொடுத்துட்ட பிறகு her daughters now married remain unwavering in their children's in their support. அப்போது இங்கே வந்து சில்ட்ரன் சொல்லும் பொழுது அங்கே தேர்ன்றது மோர் ஜஸ்டிஃபைங்காக இருக்கும் அப்படின்னு தோணுது. சியை வந்து ஏக்கிட்டேருந்து பிரிக்க வேண்டாம், அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வாட் ஐ சே, இப்போ இவர் சொல்லியிருக்காருல, ஒன்று வந்து EACBDF வரணும், இல்லைனா EBACDF வரணும். ஆனால் ஈக்கு அடுத்து நான் சொல்லக்கூடியது ஏவா தான் இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷனை தூக்கிட்டு ஐ கேன் கோ வித் திஸ் ஒன். அதான் ஏ வந்து இம்மீடியட்டாக தான் வரும், ஈக்கு அடுத்து தான் ஏ வரும், அது வந்து மாறாது. முருகனும் அதுதான் சொல்லியிருக்காரு பாருங்களேன். எஸ், ஸோ புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அதனால் ஐ கோ வித் திஸ் ஒன். நான் இங்கே டிக் போட்டிருக்கேன்ல, இதுதான் எனக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியும். ஓகே, எஸ். ஓகே, ஒன் மோர் லாஸ்ட் ஒன். இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. நிறைய பேராஜம்பிளாக இருக்கிறதுனால வெக்ஸ் ஆயிடாதீங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஒன். It seems okay if one okay an eminent educator might be அந்த 1 இருக்குமான்னு பாருங்கள். concluding sentence கூட இருக்கலாம். Okay, such conclusions may result in harboring groundless fears and misgivings. Okay, how true are these words? They find origin in the experience of the educator. The educator, அப்போ இங்கே the eminent educator, டிக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல எஃப் வரும். இமீடியட் கிடையாது, நான் இமீடியட்னு சொல்லவே இல்லை. ஓகே, owing to நம்ம எப்போ சொல்லுவோம்? owing toக்கு பதிலாக நம்ம because இல்லாட்டி வந்து due to இந்த ஃப்ரேஸும் யூஸ் பண்ணிக்கலாம் owing toக்கு பதிலாக. சரியா? such situation, அப்போ அந்த சிச்சுவேஷன் என்னன்றது அதுக்கு முன்னாடி டிராஃப்ட் பண்ணியிருக்கணுமா? of the false propaganda one may even jump to conclusions. ஓகே, ஸோ ஃபால்ஸாக இருக்கிற அந்த பரப்புற அந்த விஷயங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து கன்க்ளூஷனுக்கு டைரெக்டாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இட் சீம்ஸ் தட் ஹீ, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரொனவுன் வந்திருக்கு, மேல் ஜெண்டரோட பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். had closely observed that ignorance is the cause of mistaken judgments. இருக்கா? கரெக்டு நியூ கரெக்டு தான், நான் நினைக்கிறேன் கரெக்டு தான் நினைக்கிறேன். Okay, so it seems that he had closely observed that ignorance is the cause of mistaken judgments. Ignore பண்றது தான் வந்து ரீசனா இருக்குன்றா. If one doesn't really know the facts, what he calls as ignorance, one is likely to blindly accept false rumors and propagandas. அதாவது ஓகே, ஸோ அதாவது இக்னோர் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பாக இருக்கிற விஷயங்களை கூட உண்மைன்னு நினச்சி பிளைண்டாக நம்பிடுவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா வந்து ஃபேக்ட்ஸ் என்னன்றது தெரியாதவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றாங்க.
Okay, an eminent educator வந்து never judge something you don't know anything about. Okay, தெரியாத ஒரு விஷயத்தை வந்து பிளைண்டாக நம்ப மாட்டாங்க. ஒரு எமினென்ட்னா என்னது? ரொம்ப ஃபேமஸாக அறிவாக இருக்கிறவங்க. யூ கேன் சே அப்துல் கலாம் இஸ் எ எமினென்ட் பர்சன். ஓகே, சரி. சச் கன்க்ளூஷன்ஸ், அப்போ அந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து என்னன்றதை டிராஃப்ட் பண்ணணும். அது எங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இட்டுன்னு சொன்னால் வராது, இது சிச்சுவேஷனால் வராது, என்ன தீஸ் வேர்ட்ஸ்ன்னு வராது. அப்போ ஐ அக்ரி வித் நியூக் விச் டி இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே ஓகே, ஸோ எஃப் செகண்டா, ஏஇ எப்படி வந்து பேர் ஆகுதுன்னு சொல்கிறீங்க? Okay, so owing to such situation of false propaganda, one may even jump to conclusions. Such conclusions may... Okay, super, சொல்லலாம். Yes, I agree with you. And it is talking about conclusion. Okay, நம்ம DF பேரிங்காக போட்டிருக்கோம், அதை இம்மீடியட்டாக போடாமல் டிக்கு கீழே எங்கேயோ வரணும். ஏன்னா இந்த இடத்துல எஜுகேட்டர் ஏதோ ஒன்று வந்துச்சு எஃப்ல, இதோ இருக்கு பாருங்க, இங்கே வந்து இந்த எஜுகேட்டர்னு போட்டிருந்தது, அதனால நான் அதை எடுத்து வச்சேன். அண்ட் ஏஎன்இ நீங்கள் இமிடியட் பேர்ஸாகவே சொல்லலாம், ஏன்னா அந்த கன்க்ளூஷன் சச் கன்க்ளூஷன்ஸ்ன்னு சொன்னதுனால. இப்போ இந்த இட்டுன்றது எதை பற்றி பேசுது? இட் சீம்ஸ் தட் ஹீ ஹேட் க்ளோஸ்லி, இட் சீம்ஸ், விச் சீம்ஸ், பீன்றதுக்கு முன்னாடி நான் எதை சொல்ல முடியும்? See, one doesn't really know the facts and he calls ignorance one is likely to blindly accept the false rumors and propaganda. It seems that he had closely observed that... Okay. See, you have a word ignorance here. You have that ignorance here. அந்த ignorance. அப்போனா சிக்கு அப்புறம் பி வரும்னு சொல்லிடலாமா? Okay, is the cause of mistaken judgments. சரியா? ஓகே, இப்போ நம்ம வாங்க இங்கே போடுவோம். இப்போ என்ன பண்ணலாம்னா டிஏ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரியா? டிஏ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டிஏ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம இப்படி பேர் பண்ணி வச்சுருக்கோம், இது இமீடியட்டு, இது இமீடியட். சரியா? இப்போ நான் எஃப்ன்றதை கடைசியாக போட முடியாது. ஓகே, நடுவில் எங்கன்னா போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஹவு ட்ரூ ஆர் தீஸ் வேர்ட்ஸ், இப்போ தீஸ் வேர்ட்ஸுன்றது இந்த நெவர் ஜட்ஜ் இதை தான் சொல்ல முடியும், வேறு எதையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் தே ஃபைண்ட் ஆரிஜின் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த எஜுகேட்டர். தே ஃபைண்ட், இந்த தே யார்? ப்ளூரலில் யாருமே பேசல, அப்போ ஒரு தேர்ட் பர்சன், பட் இட் இஸ் நாட் ரிவீல்ட் இன் த ஹோல் பேராகிராஃப். ஓகே, சரி. A வந்து owing to such situation they find the origin of experience. ஓகே, இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சி வந்து போட முடியுமான்னு பாருங்க. எஸ், சி ஏ E pair. AE ஓகேயா, எனக்கு புரிஞ்சிச்சு. If one doesn't really know the facts he calls as ignorance, one is likely to blindly accept false rumors and propaganda. Okay, owing to such situation of false propaganda, one may jump to conclusions, such conclusions. Okay, இப்போ இங்க இது கன்ஜங்ஷனா? ஓகே, நான் வந்து இதை அட்ஜெக்டிவாக எடுத்துட்டேன். ஓகே, பிகாஸ் இட் சீம்ஸ் தட் ஹி ஹட் க்ளோஸ்லி அப்சர்வ்ட் தட், அப்சர்வ் பண்ணது என்னது? தட் இக்னரன்ஸ் இஸ் கன்ஜங்ஷனாக இருக்கும். ஓகே, நான் இது சொல்ல முடியாதே, இது வந்து கன்ஜங்ஷனாக இருக்கே. ஓகே, அப்போனா வந்து சி சொல்கிறீங்க, சிஏஇன்னு சொன்னால் அப்போ எஃப் நம்ம இங்கே போட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஈன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கன்க்ளூஷனாக இருக்குதுன்னு சொன்னால் சி மொத்தமாக வந்துருச்சு. அப்போ பி தானே விட்டு போயிருக்கு. பி இதை படித்து பாருங்கள். An eminent educator said never judge something you don't know anything about. Okay, how true are these words? They find origin in the experience of the educator. It seems that he had closely observed that ignorance is the cause of mistaken judgments. Okay, appo if one doesn't really know the facts, what he calls as ignorance, one is likely to blindly accept false rumors ன்றது தான் அவன் போய் பார்ப்பான். ஓகே, அப்போது owing to such situation of false propaganda, one may even jump to conclusions. Such conclusions may result in harboring groundless fears and misgivings கொண்டு வந்து விட்டுறோன்னு சொல்கிறாங்க. எஸ், ஸோ ஐ அக்ரி வித் திஸ். ஓகே, ஸோ மோகன பிரியாக்கும் வந்து இதே சீக்வன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த சீக்வன்ஸ் மட்டும்தான் வருது பாசிபிலிட்டி. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர்.
இது நம்ம எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், இந்த ட்ரூ வேர்ட்ஸு, கன்க்ளூஷன், இந்த எமினன்ட் இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு புரிய வச்சிருக்கு. ஓகே, நான் இன்னும் ஒன்றும் கொண்டு வந்திருக்கேன், ஆனால் அது இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா, நான் அதை டிஸ்பிளே பண்ணிட்டு போகிறேன், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக இருக்கியா, நாளைக்கு லைவில் நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஃபாலோ அப் வந்து அடுத்தடுத்த லைவில் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி செஷன் வந்து ஐ ஜஸ்ட் வைண்ட் அப் இட் ஃபார் த டே. ஓகே, ஸோ இந்த கொஷனோட ஐ ஜஸ்ட் பாஸ் அண்ட் ஐ லீவ். So I want you guys to solve this. Tomorrow we'll be seeing this particular question tomorrow. Yes, so see you guys in the next session. Yes, have a great day.